வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்கான மெயின் சாம்பிள் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The least number which when divided by 12, 36, 72, 84 and 144. ஸோ இந்த நம்பர் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். 12, 36, 72, 84 and 144 எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுறப்போ எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டாங்க? 13 வரும். சேம் ரிமைண்டர் சொல்லிட்டாங்க ஈச் கேஸ்ல. அப்ப அந்த லீஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 12, 36, 72, 84 and 144. சோ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுப்போமா? அதாவது இங்க கிவன் டேட்டால இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்படியே எல்சிஎம் எடுங்க. ஓகேவா? சோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 1 செகண்ட். சோ நான் 144 இருந்து செக் பண்ணேன். சோ 144 12 டேபிள்ல 144 வரும். 36லயும் எனக்கு அக்செப்ட் ஆகும். பட் 84ல மட்டும் செக் பண்றாப்புல இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா 84 வந்து 7 டேபிள்ல வரும். 144ல எனக்கு 7ஓட வேல்யூ இருக்காது. சோ அப்போ 144 into 7 செக் பண்ணுங்க. 28 வருமா? 28, 29, 30. சோ 1008 வருதா? சோ எல்சிஎம் என்னவா இருக்குன்னா 1008 இருக்கும். ஓகேவா? சோ இந்த 1008ஆல நான் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ அந்த நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவைட் பண்றப்போ எப்போதுமே எனக்கு 13ங்கிற ரிமைண்டர் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப 1008 என்ன பண்ணலாம்? 13ஓட ஆட் பண்ணிப்பீங்க. சோ அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் பிளஸ் இந்த 13. சோ இப்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1021 வருமா? சோ 1021 தான் லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கலாம். ஓகேவா? சோ இதுல நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்கு 13 இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு டிவைடன்ட் எப்படி இருக்குன்னா 12ன்னு இருக்கு. அதாவது டிவைசர் வந்து 12ன்னு இருக்கு, ரிமைண்டர் வந்து 13 இருக்கு. சோ நமக்கு எப்போதுமே நம்ம கண்டிஷன் பார்த்திருப்போம். டிவைசர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பார்த்திருப்போம். ஆனா இந்த கண்டிஷன் இந்த இடத்துல நமக்கு டேலி ஆகல. சோ நம்ம டயர் 1 கொஸ்டின்ஸ்ல எப்போதுமே பாக்குறப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து கம்மியான வேல்யூவா தான் நம்ம கொடுத்து பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னவா இருக்கு? டிவைசரை விட ரிமைண்டர் எனக்கு அதிகமா இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ஒண்ணும் இல்ல, இப்ப நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1021 12ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 12ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 96 வருமா? சோ 96 வந்து 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? சோ ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 21 வருது. ஓகேவா? சரி, ரிமைண்டர் 6 இருக்கும். 61 வருது. 5 டைம்ஸ் வரும். 85 டைம்ஸ் வந்து 1020 வந்துருச்சு. ஓகேவா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த 13ல 12 வேல்யூஸ் எனக்கு ஆல்ரெடி டிவைட் ஆயிரும். எக்ஸ்ட்ராவா இருக்குது அந்த 1 வேல்யூ தான். 1 இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சோ நீங்க யோசிக்க வேணாம், என்னடா இந்த இடத்துல டிவைசரை விட ரிமைண்டர் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க செக்லாம் பண்ண வேணாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து ரிமைண்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லீஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது a person has only 25 pies. So the person 25 pies and 50 pies coins இருக்கு. In total she has 50 coins and the total amount she has with her is rupees 50. Okay. How many 25 pies coin does she have? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட 25 pies இருக்கு as well as 50 pies coin இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா உங்ககிட்ட எத்தனை காயின் இருக்கு அப்படின்னா 50 காயின்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டோட்டல் அமௌண்ட், சோ டோட்டலா அமௌண்டா வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 rupees இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? how many 25 pies coins does she have? சோ எவ்வளவு 25 pies coins வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கான நான் ஈக்குவேஷன் எழுதுவேன். சோ வேல்யூக்கான ஈக்குவேஷனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 25 pies காயின் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சோ காயின்ஸ் எழுதுறேன். சோ 25 pies காயினை நான் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். 50 pies காயின் என்னன்னு சொல்றேன்னா y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் டோட்டலா எத்தனை காயின் இருந்துச்சு? 50 காயின்ஸ் இருந்துச்சு. இது காயின்ஸ்க்கான ஈக்குவேஷன். அடுத்தது ருபீஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதுறேன். சோ ருபீஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? சோ டோட்டலா 15 rupees இருக்கா? சரி, 15 rupees இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம்? இதை அப்படியே செக் பண்ணுங்க. அதாவது
25 பைஸ் காயின் இருக்கு, நான் ருபீஸ் கன்வெர்ட் பண்றேன். 4 காயின் சேர்ந்தாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 ருபீன்னு சொல்லுவீங்க. அப்ப 0.25 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்ல எக்ஸ் பை 4ன்னு சொல்லிருப்பேன். ஓகேவா? இது y பை 2ன்னு சொல்லுவோம், அதனால 0.5 ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல்ஸ் டு டோட்டலா எவ்வளவு வச்சிருக்காங்க ருபீஸா, 15 ருபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே நான் சால்வ் பண்ணலாமா? சோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 ஆல மல்டி பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், 4 ஆல மல்டி பண்றேன். சோ 4 ஆல மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 0.25 இன்ட் எக்ஸ்னா வெறும் எக்ஸ் வந்திருக்கும். இங்க 0.5 இன்டு 4 அப்படின்னா 2 வந்திருக்குமா. சோ 2y ஈக்குவல்ஸ் டு 60 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாமா இல்ல மைனஸ் பண்ணிப்போமா? ஓகே, அதாவது x plus 2y equals to 60, x plus y equals to 50. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா மைனஸ் பண்றேன், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 2yல இருந்து ஒரு y கேன்சல் பண்ணீங்கன்னா y மட்டும் இருக்கும். ஸோ ஈக்குவல்ஸ் டு 10. ஸோ y உடைய வேல்யூ என்னவா இருக்கும், 10 இருக்கும். ஸோ இதை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டேன்னா எக்ஸ் பிளஸ் y வந்து 50, அப்போ y ஓட வேல்யூ 10, x உடைய வேல்யூ என்னவா இருக்கும், 40 இருந்திருக்கும். ஓகே தானே? சரி, அப்ப 25 பைஸ் காயின்ல என்கிட்ட 40 காயின்ஸ் இருந்துச்சு, 50 பைஸ் காயின்ல வந்து 10 காயின்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 25 பைஸ் காயின் எவ்வளவு வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ காயின் தான் எனக்கு 25 பைஸ் காயின் எவ்வளவு இருக்கு, 40 காயின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 40 தான் கரெக்டான ஆன்சர். இதே ருபீஸா கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, 4 ஆல டிவைட் பண்ணி 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் லைன் எப்போதுமே செக் பண்ணிக்கோங்க, காயின்ஸ் கேட்கறாங்களா இல்ல ருபீஸ் கேட்கறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு காயின் தான் கேட்டிருக்காங்க, ஸோ 40 காயின்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, STU அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல ST ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் SU பை 5ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் TU பாத்தீங்க அப்படின்னா 36. சோ இதுல SVங்கிறது ஒரு ஆங்குலர் பைசெக்டார், அந்த சைடு T. சோ அப்ப TV என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டயக்ராம் டிரா பண்றேன். ஓகேவா? சோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு STUன்னு சொல்லிட்டு. சோ நேமிங் கரெக்டா கொடுங்க, STU. இதுல SV is angular bisector of T. சோ இங்க பைசெக்ட் ஆகுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, சோ இங்க பைசெக்ட் ஆகி எஸ்வின்னு ஒரு லைன் வருது. அந்த லைன் வந்து எங்க விழுது அப்படின்னா டியூங்கிற சைட்ல விழுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டியூ உடைய டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னா 36. ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ST ஈக்குவல்ஸ் டு 7 டைம்ஸ் ஆஃப் இந்த ST இருக்கு இல்லையா, சோ இது எப்படி இருக்கும்னா ST ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் SU பை 5ன்னு கொடுத்துருக்காங்களா. சோ நான் வேரியபிள் ஒரு சைடு கொண்டு வரேன், இந்த நேமிங்க ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்ப 7 பை 5ங்கிற ரேஷியோல இருக்கு. அதாவது இந்த STங்கிறது 7 யூனிட்னா இந்த SUங்கிறது என்னவா இருக்கும், 5 யூனிட்டா இருக்கும். சோ நம்ம ஆங்குலர் பைசெக்டார் தியரம் நம்ம படிச்சிருப்போம். சோ என்ன தியரம் சொல்லிருக்காங்க, சோ ஆஸ் பர் தி தியரம் சைடு எழுதுறீங்க, ST divided by SU which is equals to TV divided by VU ன்னு சொல்லுவாங்களா. சோ இதோட ரேஷியோ நமக்கு தெரியும், அதாவது TV is to VU வை என்ன ரேஷியோல பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 7:5. ஏன்னா இதோட வேல்யூ என்ன, 7 by 5 தானே. சோ 7:5ங்கிற ரேஷியோல பிரிச்சிருப்பாங்க. அப்ப டோட்டலா எத்தனை பார்ட்ஸா விழுந்திருக்கும், 12 பார்ட்ஸ். 7 plus 5 12 பார்ட்ஸ். அப்ப 12ங்கிறது தான், இந்த 12 யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 36 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகேவா? இது தியரம் படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டிவி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடம் 7னா இந்த போர்ஷன் 7 யூனிட்னு எடுப்போமா. சோ 7ங்கிறது என்ன வேல்யூ, சோ 12 என்ன பண்ணா எனக்கு 36 மாறும், 3 ஆல மல்டி பண்ணா 36 மாறும். அப்ப 7 என்ன பண்ணிருப்பீங்க, 3 ஆல மல்டி பண்ணிருப்பீங்க. சோ ஆன்சர் வந்து என்ன, 21. சோ 21 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கார் இருக்கு. சோ அந்த கார் என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. A car covers 1/3 of the distance with 65 km per hour and rest of the distance with 39 km per hour. If car takes 22.1 hours
to complete its journey, then how much distance is covered by the car with 65 km per hour. சரி, என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கார் வந்து 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா 65 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும். அடுத்தது ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, மீதி இருக்க டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 39 கிலோமீட்டர் பர் ஹவர் டிஸ்டன்ஸ்ல வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப் கார் டேக்ஸ் 22.1 hour to complete the journey. ஸோ டோட்டலா இந்த ஜேர்னியை முடிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 22.1 hour ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. தென் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட் பை த கார். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அந்த கார் கவர் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம் அந்த சம்ல? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பேன் மாதிரி எடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இது ஏ, இது பி. ஓகேவா? ஸோ 1/3, அதாவது இது டோட்டலா 3 யூனிட்னா அதுல 1/3 ஆஃப் த போர்ஷனுக்கு வந்து ஸ்பீட் என்னவா இருக்கு? 65 இருக்கு. ரிமைனிங் இருக்கிறதுக்கு 39. ஸோ டோட்டல் டைமிங் கொடுத்துட்டாங்களா? ஸோ டோட்டல் டைமிங் எவ்வளோ? 22.1 hourனு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கலாம்? இங்க வர டைமிங் வந்து T1 எடுத்திருக்கேன், இங்க இருக்க டைமிங் வந்து T2 எடுத்திருக்கேன். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 3 times ஆஃப் Dன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அப்ப T1 plus T2 equals to 22.1 வருமா? டிஸ்டன்ஸ் இங்க என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல D யூனிட் டிவைட் பை எவ்வளவு ஸ்பீட் சொல்லிருக்காங்க? 65. சோ ரிமைனிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 times ஆஃப் D. அதாவது ஃபர்ஸ்ட்ல 1/3, டோட்டலா 3 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு போர்ஷன், அதனால 1 times ஆஃப் Dன்னு எடுத்திருக்கேன். ரிமைனிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 போர்ஷன் divided by 39, which is equals to 221 divided by 10 எடுத்துக்கலாமா? இந்த 22.1 தான் நான் 221 divided by 10 அப்படி சொல்லி மாத்திக்கிறேன். சோ இதுல ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுப்பீங்களா? சோ ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஆக்சுவலா 39 into 5 மட்டும் நீங்க மல்டி பண்றாப்புல இருக்கும். ஸோ 39ஓட ஒரு 5 மல்டி பண்ணீங்கன்னா 45, 15, 195. ஸோ 195 தான் எல்சிஎம். ஓகே தானே? அதே மாதிரி 65 into 3னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 125 வந்துடும். சரி, 195 வந்துடும். ஸோ அப்போ 3 times ஆஃப் டி, இங்க என்ன வந்திருக்கும்? 5ஆல மல்டி பண்ணீங்கன்னா 10 times ஆஃப் டி, which is equals to 221 divided by 10. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 13 times ஆஃப் டி divided by 195 equals to 221 divided by 10 வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 13 1 times, இங்க வந்து 15 times வருமா? அகைன் இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times, இது 3 times. அப்ப D equals to 663 divided by 2 னு வந்திருக்கும். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 331.5 கிலோமீட்டர்னு வந்துடும். ஓகேவா? ஓகே தானே கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஸோ ஒரு க்ரூல பாத்தீங்க அப்படின்னா ஷிப் அண்ட் தென் சிக்கன் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலா எவ்வளவு ஹெட் தெரியுது அப்படின்னா 99 ஹெட்ஸ் தெரியுது. அண்ட் தென் ஃபீட் வந்து 99 ஹெட்ஸ் அண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்தது there are twice as many chickens as sheep அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. how many of each are there? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட் கண்டிஷன்ல ஸோ நம்பர் ஆஃப் ஷீப்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஷீப் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சோ இதை விட 2 மடங்கு சிக்கன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? 2 times ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லாமா? அப்ப டோட்டலா எவ்வளவு ஹெட் தெரியும்? சோ ஹெட் பாத்தீங்க அப்படின்னா ஷீப் வந்து ஒரு எக்ஸ், சிக்கன் வந்து ஒரு 2x. அப்ப டோட்டலா 3 times ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஓகேவா? அடுத்தது ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா ஷீப்க்கு எவ்வளவு இருக்கும்? 4 கால் இருக்கும். அதே மாதிரி சிக்கனுக்கு 2 தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப என்ன பண்ணிருக்கலாம்? 4 times ஆஃப் எக்ஸ் எடுக்கலாமா? ஷீப்க்கு 4 இருக்கும், அதனால 4 times ஆஃப் எக்ஸ் எடுத்திருப்பேன். தென் சிக்கனுக்கு 2 தான் வந்திருக்கும். அப்ப 2x into x, சாரி 2x into 2 எடுத்திருப்பீங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 8 times ஆஃப் எக்ஸ்னு வரும். இது வரைக்கும் ஓகேவா? சோ இப்ப டோட்டலா என்ன சொல்லிட்டாங்க? 99 ஹெட் அண்ட் ஃபீட் ரெண்டையுமே சேர்த்து 99 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஹெட்டையும் ஃபீட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3x plus 8xன்னு வரும்.
ஸோ டோட்டலா 11 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்த வேல்யூ 11 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஆனா கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, 99. அப்ப 11x ஈக்குவல்ஸ் டு 99. 11 ஒன் டைம்ஸ், இங்க 9 டைம்ஸ். அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும், 9 இருக்குமா? ஓகேவா? சோ இப்போ எவ்வளவு ஷீப் இருக்கு, எவ்வளவு சிக்கன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஷீப் வந்து எனக்கு 9 இருந்திருக்கும், சிக்கன்ஸ் வந்து 18 இருந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்களா, 9 ஷீப் அண்ட் 18 சிக்கன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான், வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு டேபிள் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்களா. சோ என்ன சொல்லிட்டாங்க, ஃபைண்ட் த மீன் ஆஃப் டெய்லி இன்கம் ஆஃப் 50 ஒர்க்கர்ஸ் ஆஃப் அ ஃபேக்டரி. சோ அந்த ஃபேக்டரியோட மீன் இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப இங்க 400ல இருந்து 800 வரைக்கும் எவ்வளவு மந்த்லி இன்கம், 400 to 800, 12 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 800 to 1200, இங்க ஒரு 8 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க, 1200ல இருந்து 1600 வரைக்கும் 9 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்து 1600ல இருந்து 1200 வரைக்கும் ஒரு 10 ஒர்க்கர்ஸ். 2000ல இருந்து 2400 வரைக்கும் 11 ஒர்க்கர்ஸ். சோ இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணலாம், எக்ஸ் ஆஃப் 1, அதாவது இத வந்து எஃப் ஆஃப் 1ன்னு எடுத்துருப்பேன். ஓகேவா? இத வந்து எக்ஸ்ஐன்னு எடுப்போம், எஃப்ஐ இன்டு எக்ஸ்ஐ. அப்ப டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் வந்திருக்கும், எக்ஸ்ஐன்னு எடுத்தீங்க அப்படின்னா 600. சோ இங்க பாக்குறப்போ நமக்கு 50 ஒர்க்கர்ஸ் ஆகும். சோ இங்க டேட்டா வந்து 1000. அதாவது நான் ஆவரேஜ் வேல்யூ மாதிரி எடுத்துருக்கேன். ஓகேவா? சென்டர் வேல்யூஸை நம்ம எடுத்துக்க போறோம். சோ அடுத்ததுக்கு அப்ப என்ன வந்திருக்கு, 1200ல இருந்து 1600 வரைக்கும் வேணா 1400 வருமா சென்டர் வேல்யூ, அதாவது மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1600ல இருந்து 2000 வரைக்கும், அப்ப 1800 சொல்லுவீங்க. 2000ல இருந்து 2400 வரைக்கும் 2200. சோ இது வரைக்கும் ஓகேவா? சோ இப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணணும், எஃப் ஆஃப் ஐயையும் எக்ஸ் ஆஃப் ஐயையும் மல்டி பண்ணுங்க. ஸோ மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இதை ஜஸ்ட் ரெண்டையும் நான் அப்படியே இங்க மல்டி பண்ணிருக்கேன். இங்க எழுதிக்கலாமா, 7200. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 800. இங்க 14 இன்டூ 12,600. இங்க ஒரு 18,000. இங்க 24200 வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 8. ஓகே, டிஜிட்ஸ் கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணிப்போம். 10, 16, 17, 18. ஓகேவா? 7, 8, 10, 18, 22, 4, 5, 6. அப்ப 62800 வருமா? ஸோ டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, மீன் வேல்யூனா டோட்டல் சேலரியையும் என்ன பண்ணிருக்கோம், 50 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 50 ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. ஸோ 50 ஆல டிவைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 1 டைம்ஸ் ரிமைனிங் 1. அப்ப 2 டைம்ஸ் 10 வந்திருக்கும். அடுத்தது ரிமைண்டர் என்ன வேல்யூ வந்திருக்கும், 2 வருமா? ஸோ 7 டைம்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் எதுவும் ஆட் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிக்கலாம். அகைன் ரீசெக் பண்ணிக்கலாமா? ஸோ ரீசெக் பண்ணுங்க. என்ன வேல்யூ இருக்கு, 7200 பிளஸ் ஒரு 800. இங்க 12,600 தான் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க 18,000. இங்க 24200 வந்திருக்குமா? ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். 10, 16, 17, 18. 10, 18, 18 பிளஸ் 4னா 22 வந்திருக்குமா? 4, 5, 6, 62800 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ மீன் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணிருப்போம், 50 டிவைட் பண்ணிருப்போம். அப்போ 62,800 என்ன பண்ணலாம், 50 டிவைட் பண்ணலாமா? ஸோ 50 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 1 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைண்டர் 1, ஸோ 2 டைம்ஸ் வரும். ஓகே, ரிமைண்டர் 2 இருக்கும். 7 டைம்ஸ், அகைன் ரிமைண்டர் 2 5 டைம்ஸ். ஆக்சுவலா 1275 வருது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே கரெக்டா எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் வேணும். ஓகேவா? ரீசெக் பண்ணி பார்ப்போம். சரி, என்ன சொல்லிருக்காங்க? ஸோ மீன் கொடுத்துட்டாங்க, 40 to 800 தான் அவங்களோட ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி என்னவா இருக்கும், 400ல இருந்து 800 வரைக்கும் அப்படின்னா 600 எடுத்திருப்பீங்களா? ஸோ 600 இன்டூ 12 எடுத்திருக்கோம். ஸோ 600 இன்டூ 12 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 7200 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 800ல இருந்து 1200 வரைக்கும் மீன் வேல்யூ. ஸோ 1000 தான் என்னோட மீன் வேல்யூவா இருக்கும். ஸோ 1000 இன்டூ 80 அப்படின்னா 8000 வந்துடும். சாரி, நம்ம இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். 8000 போல நான் 800 செக் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, இப்போ இப்போ செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து 1400 வந்திருக்குமா? ஸோ 1400 இன்டூ 9. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 1800 வரும். ஸோ 1800 10 மல்டிபிள் பண்ணா 1800. லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 2200. அப்ப 24200 வரும். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண வேணும். ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10 22 30 வந்திருக்குமா? 3 4 5 6 7. ஸோ 70,000 வரும். ஸோ 70,000 50 நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். ஸோ 70,000 50 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும், 1400 வந்திருக்கும். ஸோ 1400 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் a bowl full of chips there are 16 prizes and 32 blanks. ஸோ ஒரு பவுல்ல ஷீட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 16 இதுல பிரைஸ் இருக்கு, மீதி 32 வந்து பிளாங்கா இருக்கு. ஸோ அந்த சீட் நான் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ ரேண்டமா நான் எடுக்கிறப்ப சீட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா பாசிபிலிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 plus 32. ஸோ டோட்டல் 48. ஸோ டோட்டல் வந்து 48. அதுல பிரைஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 16 வந்திருக்குமா? ஸோ அப்ப ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், 16 டிவைடட் பை 48. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/3 வரும். ஸோ பாசிபிலிட்டி 1/3 தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, Seema bought 25 kg of coffee beans from the farmer. The farmer thus as he was not only sold the beans at a discount of 20% on the market price but gave 2.5 kg of coffee beans for free. So என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஸ்டோரி மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, சீமா என்ன பண்றாங்க அப்படின்னா காஃபி பீன்ஸ் வாங்குறாங்க, 25 kg வாங்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மர் என்ன பண்றாங்க அப்படின்னா கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. ஸோ அதனால டிஸ்கவுண்ட் வந்து 20% தராங்க மார்க்டு பிரைஸ்ல இருந்து. அது மட்டும் இல்லாம ஒரு 2.5 kg என்ன பண்றாரு, ஃப்ரீயாவும் கொடுக்குறாரு. ஸோ சீமா வந்து கிரீடியா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் விற்கிறாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 மடங்கு விலை வச்சு விற்கிறாங்க. சோல்ட் இட் ஃபார் 3 times த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வாட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டஸ் சீமா மேக்? ஸோ சீமாவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம், மார்க்கெட் பிரைஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஏன்னா இங்க எதுவுமே எனக்கு சிபியும் கொடுக்கல. ஸோ அதனால நான் மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து என்னவா இருந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க 25 kg வாங்கலாம், ஒரு கேஜி 1 ரூபின்னு எடுத்துட்டு. ஓகேவா? ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 25 kg வாங்குறாங்க, ஆஸ் வெல் அஸ் அவர் ஒரு ஃப்ரீயா தராரு. ஸோ 25 kg 2.5 ஃப்ரீயா தராரு. அப்ப டோட்டலா 27.5 kg ஆஃப் பீன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு வந்திருக்கு,
25ல 80% தான் நமக்கு வித்திருக்காங்க. ஓகேவா? சோ 25ல 80% அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? டுவெண்ட்டி எக்ஸ்ன்னு வருமா? ஓகேவா? 80% அப்படின்னா 20x வந்துருக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 25x இன்டூ 80%. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து. அப்ப 80% தான் என்ன பண்ணிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணியே இருப்பாங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 20 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ செல்லிங் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 27.5 இன்டூ 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸா, 3 மடங்கு அமௌண்ட்ல விக்கிறாங்க. ஸோ அப்ப 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருப்பீங்க. அப்ப 82.5x என்ன பண்ணிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 82.5 மைனஸ் 20x டிவைட் பை 20x வருமா, இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 31.2%, 312.5% அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதை நீங்க எக்ஸ் வைக்காம எடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், இப்போ நான் 27.5 rupees எடுத்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியே நீங்க இங்கேயும் 20x அண்ட் தென் இது வந்து சிபின்னு எடுத்துக்கோங்க. சிபி வந்து 20x இருக்கும். செல்லிங் பிரைஸ் வந்து 82.5x இருக்கும். டிவைட் பை சிபி 20x இன்டூ 100 இப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? சோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்திருக்காங்களா? சோ இங்க என்ன பண்ணிருக்கலாம், mx mx plus ny 16 சொல்லிட்டாங்க. m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் என்னவா இருக்கு, 15 இருக்கா? அப்ப x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயரோட வேல்யூ 34 சொல்லிட்டாங்க. my மைனஸ் n x உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்திருப்போம். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ax plus by the whole square plus ax minus by the whole square equals to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ax plus by the whole square plus ax minus by the whole square which is equals to என்ன சொல்லிடலாம், a square plus b square into x square plus y square ஒரு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சேம் அதே இதுதான், mnங்கிற வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்ப mx plus ny the whole square. ஓகேவா? plus mx minus ny the whole square equals to m square plus n square இங்க x square plus y square இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட டேட்டா கொடுத்துருவாங்க 16 ஸ்கொயரா, 16 ஸ்கொயர்னா 256 வந்திருக்கும். பிளஸ் mx minus ny the whole square. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 50யா, ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 34 ஆகும். ஸோ ரெண்டையும் மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 1700. ஸோ இந்த 256 இங்க வரப்போ மைனஸ் ஆயிருக்கும், மைனஸ் 256. ஸோ 1700ல 256 போயிடுச்சுன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இங்க 6 இருக்கும், 6ல 2 போறப்போ 4. அப்போ mx minus ny the whole square equals to 1444 வருமா? So 1444 எதுடைய ஸ்கொயர் வேல்யூ, 38 உடைய ஸ்கொயர் வேல்யூ. அப்ப mx minus ny ஓட வேல்யூ வந்து 38 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, tan 15 டிகிரி. ஸோ tan 15 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிருக்கலாம், ஆக்சுவலா tan 15 டிகிரியோட வேல்யூ எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்க sin 15 இல்ல cos 15 மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, நான் ரெண்டையுமே சொல்றேன். இப்போ sin 15 டிகிரி நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி எழுதுவேன்னா, sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதிருப்பேன். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம், sin A cos B மைனஸ் cos A sin B ன்னு எழுதுவோமா? அதாவது sin 45 டிகிரி அப்படின்னா 1/√2 வரும். cos 30 டிகிரி, ஸோ cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன வந்திருக்கும், √3/2 மைனஸ் இங்க, அண்ட் தென் sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா √3 மைனஸ் 1/2 வரும். இதே வந்து cos 15 டிகிரி நான் கண்டுபிடிக்கலாம். இதே நீங்க பித்தகரஸ் தியரம்ல அப்ளை பண்ணாலும் சரி, ஆர்எல்ஸ் இப்படியே கண்டுபிடிச்சாலும் சரி. cos 15 cos 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போமா. ஸோ cos 40 இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க, cos 45 டிகிரி இன்டூ sin 30, சாரி cos 30 டிகிரி, இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா காஸ்ல பிளஸ் போட்டிருப்போமா, sin 45 டிகிரி இன்டூ sin 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம். cos 45 ஓட வேல்யூ 1/√, அண்ட் தென் cos 30 ஓட வேல்யூ √3/2. ஸோ இங்க அப்படியே பிளஸ் இருக்கும், 1/√2 இன்டூ 1/2. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா √3 + 1/2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, tan 15 டிகிரி கேட்டிருக்காங்களா. ஸோ tan 15 என்ன சொல்லுவோம், sin பை காஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சைனையும் காசையும் டிவைட் பண்ணீங்கன்னா 2√2ங்கிறது கேன்சல் ஆயிடும். அப்ப √3 - 1 √3 + 1 இருக்குமா. ஸோ ரெண்டுக்குமே காஞ்சிகேட் எடுங்க. ஸோ காஞ்சிகேட் எடுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, கீழே பிளஸ்ல இருக்கா, மேல மைனஸ்ல இருக்கிறதான் டேர்ம். ஸோ அதை அப்படியே நான் ஸ்கொயர்ல எழுதிப்பேன். ஓகேவா. ஸோ கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் இந்த √3 + 1 இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். 3 - 1 என்ன வேல்யூ வந்திருக்கும், 2 வந்திருக்கும். ஸோ டினாமினேட்டர்ல 2 இருக்கு. அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுமா, a - b the whole square ஃபார்முலால இருக்கு. ஸோ 3 + 1 மைனஸ் 2√3 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ அப்போ 4 - 2√3 டிவைடட் பை 2. ஸோ 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 - √3ன்னு வருமா. ஸோ 2 - √3னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இல்ல நான் கொஞ்சம் ஷார்ட்டா போடணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், டேங்க் டைரக்டா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்த ஃபார்மேட் சொல்றேன். ஸோ அடுத்த ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா tan a/2. ஸோ இதை நான் tan a/2ன்னு எடுத்துப்பேன். ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/cos a டிவைடட் பை sin a ன்னு வருமா. அதாவது ஏவோட வேல்யூ நான் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸோ 30 டிவைடட் பை 2ன்னு வருமா. ஸோ அப்ப tan 15 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 1 - cos 30 divided by sin 30 டிகிரி. ஓகேவா. சோ ஏக்கு பதிலா நான் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றேன். ஓகேவா. சரி, 1 - cos 30 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், √3 divided by 2 ன்னு சொல்வீங்களா. sin 30 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 1/2ன்னு சொல்லலாம். சோ இங்க சால்வ் பண்ணுங்க. அப்ப 2 - √3 divided by 2 divided by 1/2. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 - √3 மட்டும் இருக்கு. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான. ஸோ இப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். tan 2a ஃபார்முலால அந்த a/2 அப்படின்னு சொல்லி எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கனாலும் ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 people went to a bar. ஸோ 8 பேர் என்ன பண்றாங்க, பார்க்கு போறாங்க. 7 of them spent 300 each over their drink and 8th person spent rupees 100 more than the average expenditure by all of them. Find the total amount spent by them. ஸோ 8 பேர் பார் போறாங்க. அதுல 7 of them என்ன பண்றாங்க அப்படின்னா 300 வந்து செலவு பண்றாங்க. 8th person என்ன பண்றாங்க அப்படின்னா 100 rupees வந்து அதிகமா செலவு பண்றாங்க. எதை விட, மத்தவங்களோட அந்த மத்த எல்லாத்தோடைய ஆவரேஜ விட. மத்தவங்க மட்டும் சொல்லு, அதர்ஸ்னு சொல்லல, இங்க ஆல் ஆஃப் தெம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இந்த ஆல் ஆஃப் தெம்ங்கறத ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை தெம். சோ டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 7 பேர் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு தெரியும். ஒருத்தர் 300 அப்படின்னா அப்ப 7 மெம்பர்ஸ் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, 300 into 7. So 1000, 2100 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களா.
ஸோ அந்த 8th பர்சனோட ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 8th பர்சனோடது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆவரேஜை விட 100 rupees அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களோட ஆவரேஜ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? A ஈக்குவல் டு எஸ் பை என் தானே ஃபார்முலா. ஸோ இவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சம் என்னவா இருக்கும்? 2100 பிளஸ் எக்ஸ் டிவைட் பை 8 இருக்குமா? ஓகேவா? இதுதானே நம்ம ஆவரேஜ்னு சொல்லுவோம். அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் A ஈக்குவல்ஸ் டு 2100 பிளஸ் எக்ஸ்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்க இவங்க? இந்த ஆவரேஜ் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை விட ஒரு 100 rupees அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ 8th பர்சனோடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும்? அதாவது 2100 பிளஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் டிவைட் பை 8 பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு 100 rupees. ஓகேவா? சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலா அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் என்ன வாங்கிருக்கு? ஸோ இது எப்படி எழுதிருக்கலாம்? இது ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் பிளஸ் 100 எடுத்துக்கலாமா? ஆவரேஜ் நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அந்த 7% எக்ஸ்பெண்டிச்சர் தெரியும். 7% எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு வந்துச்சு? 2100 வந்துச்சா? அந்த 8th பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஏன்னு எடுத்துக்கணும். ஆவரேஜ் ஆஃப் ஆல் வந்து ஏ. அப்ப 8th பர்சனோடது என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் 100 இருக்குமா? ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம்? அப்போ 2100 பிளஸ் இந்த ஏ பிளஸ் 100 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 8 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோமா? அதாவது ஆவரேஜ் படி பார்த்தோம்னா. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். அப்ப 2200 ஈக்குவல்ஸ் டு 7 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு வந்திருக்கும். ஸோ அப்ப ஏவோட வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? சரி, கேன்சல் பண்ணா பாயிண்ட்ல தான் வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா 2200 டிவைட் பை 7 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் ஸ்பெண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2100 பிளஸ் இவங்க ஒரு 100 பிளஸ் ஏ. எல்லாத்தையும் சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2200 பிளஸ் ஒரு 2200 டிவைட் பை 7. ஸோ இது வந்து நான் ஃபார்ம்னா 2200 வெளில எடுத்துறேன். ஸோ வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 பிளஸ் 1 8 டிவைட் பை 7 இருக்குமா? சரி, இப்போ அப்படியே மல்டி பண்ணிட்டு கேன்சல் பண்ணிருங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2 times 14 ரிமைண்டர் 3 இருக்கும். 5 times 15 ரிமைண்டர் 1 அகைன் 1 times. ஸோ அப்போ 2514.28 சொல்லிடலாமா சால்வ் பண்றப்பயே? ஓகே, ரிமைனிங் 3 இருக்கும். 4 times. ஓகே தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் 16 secant square theta plus 25 cosecant square theta? ஸோ மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் மீன் வேல்யூஸ்க்கு. அதாவது a secant square theta plus b cosecant square theta. ஸோ இதோட மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? ரூட் a plus ரூட் b the whole square. ஓகேவா? ரூட் a வந்திருக்கும் 16 plus ரூட் 25 the whole square. ஸோ ரூட்ல இருந்து 16 வெளில எடுத்தீங்க அப்படின்னா 4 வந்திருக்கு. 5 25 வெளில எடுத்தா 5. ஸோ ஸ்கொயர் பண்றப்ப என்ன வேல்யூ வரும்? 81 வருமா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்ட் a pasture for 10 months and x puts 90 oxen for 7 months. சரி, டைம் அண்ட் ஒர்க் சம் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சாரி, ஓகே, ஆக்சுவலா இது ப்ராஃபிட் இதுல கேட்டிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்டரா கேட்டிருக்காங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, எக்ஸ் ஒய்க்கான ஷேர் சொல்லிட்டாங்களா? எக்ஸோட ஷேர் எவ்வளவு, ஒய்யோட ஷேர் எவ்வளவு சொல்லி கண்டுபிடிச்சலாமா? எக்ஸ்க்கும் ஒய்க்குமான ரேஷியோ எடுத்திருப்பேன். ஸோ 10 மந்த் வந்து டியூரேஷன் இருக்கு. ஓகேவா? எக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 90 ஆப்ஷன் அண்ட் தென் 7 மந்த் டியூரேஷன். அண்ட் தென் ஒய்க்கு வந்து அவங்க சொல்லவே இல்லை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் பேஸ் த்ரைஸ் மச் அஸ் ஒய். எக்ஸ் வந்து ஒய்யை விட 3 மடங்கு பே பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ ஒய் வந்து 1 ரூபி பே பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 3 டைம்ஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? ஸோ டோட்டல் ரெண்டிங் பீரியட் வந்து 10 மந்த்ஸ். அதுல எக்ஸே 7 மந்த் எடுத்துட்டாங்கன்னா மீதி ஒய்யோடது தான் 3 மந்த்தா இருக்கும். ஸோ 3ன்னு எடுத்திருப்பேன். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னால என்ன கண்டுபிடிச்சிடலாம், இங்க இருக்க நம்பர் ஆஃப் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஹவு மெனி ஆப்ஷன் ஒய் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சால்வ் பண்ணலாமா? 3 1 டைம்ஸ் இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 30 டைம்ஸ் வரும். 3 1 டைம்ஸ் இங்க கேன்சல் பண்றப்ப 10 டைம்ஸ் வருமா? அப்போ 70 டிவைடட் பை y ஈக்குவல்ஸ் டு 1/1 வரும். அப்போ y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 70 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நம்பர் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஒரு 6 டிஜிட் வேல்யூஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸ்ங்கிற ஒரு அன்னோன் இருக்கு, செகண்ட் ஒன்ல ஒய்ங்கிற அன்னோன் இருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா 6 ஆலையும் 9 ஆலையும் டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6 ஆல டிவைட் ஆகும், செகண்ட் ஒன் வந்து 9 ஆல டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும், ஒய் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கலாம், 4 5 7 8 எக்ஸ் 8. ஸோ இது 6 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 6 ஓட ரூல் என்ன, எனக்கு 2 ஓட ரூலையும் ஃபாலோ பண்ணும் ஆஸ் வெல் அஸ் 3 ஓட ரூலையும் ஃபாலோ பண்ணும். 2 ஓட ரூல் ஃபாலோ ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒன் வந்து எனக்கு ஈவன் டிஜிட்டா தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், இங்க ஒரு 16 16 பிளஸ் 4 20, 20 பிளஸ் 12 அப்படின்னா 32 வந்திருக்குமா? ஸோ 32 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதோட என்ன ஆட் பண்ணாலே எனக்கு வேல்யூ வந்திருக்கும், 1 ஆட் பண்ணாலே 33 வந்துடும். ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 1 வச்சு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்ப நான் ஒய்யையும் கண்டுபிடிச்சுதான் ஆகும். 7 8 7 ஒய் 88. ஸோ 9 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9ஓட ரூல் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் சம் ஆஃப் த டிஜிட் டிவைட் பை 9 சொல்லுவாங்களா? ஸோ எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 9 ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 1 2 3 இங்க வந்து 38 வருமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 38 பிளஸ் ஒய்னு வரும். ஸோ 38 ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணா அடுத்தது 9 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வரும், 45 தான் வரும். ஸோ 45 வரணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, y ஈக்குவல்ஸ் டு 7 சொல்லலாமா? 38 பிளஸ் 7 என்ன வேல்யூ வந்திருக்கும், 45 வந்திருக்கும். ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 7 சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிட்டாங்க, a 15 meter long iron pipe has a external radius of 9.8. ஸோ ஒரு 15 மீட்டர் லாங்கான பைப் இருக்கு, அதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.8 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த பைப் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸை பெயிண்ட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து 120 rupees per meter square அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு காஸ்ட் செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் தானே பெயிண்ட் பண்றீங்க, பைப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் அந்த கப்லாம் இருக்குமா அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அந்த கர்வ்டான போர்ஷன் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இனஃப் தான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, பைப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், அப்ப 2 pi RH தான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, 2 into 22/7, ஆரோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 98/10 எடுத்துறேன், 9.8 இருக்கு. ஸோ 98/10 எடுத்துக்கலாமா? அண்ட் தென் இது என்ன பண்ணிருக்காங்க, சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டரா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 100 ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க இன்டூ அந்த லென்த்தை தான் நம்ம ஹைட்னு எடுக்கணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம், 7 1 டைம்ஸ், இங்க 98 வந்து 14 டைம்ஸ் வந்துருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம அப்படியே மல்டி பண்ணணும். ஸோ மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்னா 210. 210ஓட ஒரு 4 மல்டி பண்ணோம் அப்படின்னா 840. ஓகே, அப்போ 9.24 சொல்லலாமா, கீழே இருக்க 0 இன்க்ளூட் பண்ணி தான் 9.24 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்ப சிஎஸ்சி என்னவா இருக்கு, 9.24 மீட்டர் ஸ்கொயரா இருக்கு.
ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 120 ருபீஸ். அப்ப 9.24 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ருபீஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. அப்ப 924 இன்டூ 12 4 8 8 4 அப்போ எவ்வளவு வேல்யூ வந்திருக்கும் 1108.8 ருபீஸ் வருமா. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம்.